ஸோ இந்த எலிங்கான் டயக்ராம் பாருங்க. அதில் எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்திருக்காங்க T டிகிரி செல்சியஸ் எக்ஸ் ஆக்சிஸில். அந்த ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்காங்க ΔG நாட் வேல்யூ. ΔG நாட் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது RT ln KP. அடுத்து நிறைய கோடாக இருக்குது. அது என்னன்னு சொன்னால் இல்லை நல்லா மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா பார்த்துருயும். காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் காப்பர் ஆக்சைடு. அதாவது ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன், அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ ΔG அதுதான் பிளாட் பண்ணியிருக்காங்க. ΔG வேர்சஸ் டெம்பரேச்சர். ஸோ அது மாதிரி நிறைய ஆக்சைடு ஃபார்மேஷன் எல்லாம் இருக்குதா. ஸோ இதுதான் எலிங்காம் டயக்ராம். ஸோ எலிங்காம் டயக்ராம் மெயினாக எந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபலை வச்சு பண்ணுறாங்க ΔG நாட் வேர்சஸ் டெம்பரேச்சர். ΔG நாட் வேர்சஸ் டெம்பரேச்சர். ஸோ இப்போ பார்க்கலாம் applications of Ellingham diagram. Ellingham diagram for the formation of Ag2O and HGO is at upper part of the diagram and their decomposition temperatures are 600 and 700 Kelvin respectively. It indicates that these oxides are unstable at moderate temperature and will decompose on heating even in the absence of a reducing agent. லாஸ்ட் கிளாஸ் நம்ம படிச்சிருப்போம் இந்த HGO ஆட்டோ ரெடக்ஷன் ஒரு பார்ட் படிச்சிருப்போம். அந்த HGOக்கு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் எதுவுமே தேவையில்லை, தன்னாலே ஆக்சிடைஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதான் எலிங்காம் டயக்ராம். அந்த எலிங்காம் டயக்ராமில் அந்த மேலே உள்ள பார்ட் பாருங்கள். Ag + O2 gives Ag2O, Hg + O2 gives HGO. ஆக்சுவலாக அதனுடைய ΔG வேல்யூ பார்த்தீங்கன்னா நேராக அந்த பிளாட் வர்றது இந்த லைன் வந்து 0ல் இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் ΔG வேல்யூ வந்து ஒன்று 0வாக இருக்குது, இல்லைன்னா -100 அப்படி இருந்ததுன்னு சொன்னால் ΔG வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கணும், லார்ஜாக இருக்கணும். பட் 0வாக இருந்துச்சுன்னா அது நியர்பையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷனுக்கு வந்து இட்ஸ் நாட் அ பாசிபிள் ரியாக்ஷன். அதுக்கு எதுக்குமே ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லை. ஸோ ΔG வேல்யூ 0வாக இருக்குது, நியர்லி ஈக்குவல் டு 0வாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு எது தேவையில்லை, எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லை. அந்த பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன ஆகும்னா இந்த AgO, Ag2O, HGO இந்த மாதிரி ஆக்சைட்ஸ் எல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமலே 600 700 கெல்வின் ஹீட் பண்ணாலே என்ன ஆயிரும் சொன்னால் டிசோஷியேட் ஆயிரும், AgA கன்வெர்ட் ஆயிரும், HgA கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், Ellingham diagram is used to predict thermodynamic feasibility of reduction of oxides of one metal by another metal. இதில் பார்த்தீங்கன்னா any metal can reduce the oxides of other metals that are located above it in the diagram. ஒரு மெட்டலை வந்து இன்னொரு மெட்டல் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதனுடைய லைன் எங்கே இருக்கணுமா அந்த மெட்டல்ஸோட கீழ், the metals that are located above it in the diagram. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்க் பண்ணிக்க பாருங்க. For the formation of chromium oxide lies above that of aluminum, meaning that aluminum oxide is more stable than chromium oxide. Hence, aluminum can be used as a reducing agent for the reduction of chromic oxide. இப்போ டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் அலுமினியம் ஆக்சைடு எங்கே இருக்குது பாருங்கள், லைன் இந்த இருக்குது. Aluminium plus O2 gives Al2O3. Chromium oxide அதுக்கு மேலே Cr plus O2 gives Cr2O3 இங்கே வரும். ஸோ எந்த லைன் மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Crஓட லைன் மேலே இருக்குது, அலுமினியத்தோட லைன் கீழே இருக்குது. அலுமினியத்தோட லைன் அதனுடைய ΔG வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் -100 1000 100க்கும் 1000க்கும் இடையில இருக்குது. நெகட்டிவ் வேல்யூ தான் இதுக்கும். அதே மாதிரி Cr பார்த்தீங்கன்னு சொன்னால் Cr பார்த்தீங்கன்னா அந்த ΔG வேல்யூ -700 நியர்லி இஸ் ஈக்குவல் டு -700. ஸோ இப்போ Crக்கு கீழே தான் இல்லைன்னு சொல்லி பார்த்தா அலுமினியத்துக்கு மேலே Cr இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா குரோமியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண எதை யூஸ் பண்ணலாம், அலுமினியம் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ரெடியூசிங் ஏஜெண்டோ அதனுடைய லைன் வந்து அந்த ஆக்சைடோட கீழே இருக்கும். அப்போ குரோமிக் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், அலுமினியம். இது மேலே வந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அலுமினியம் எங்கே இருக்குது, அலுமினியம் இஸ் ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கு கீழே MgCa, இந்த CaO, MgO இதெல்லாம் கீழே இருக்குது.
ஸோ இந்த CaO MgOவை ரெடியூஸ் பண்ணால் எது யூஸ் பண்ண முடியாது? ALஐ யூஸ் பண்ண முடியாது. இப்போ புரியுதா? ஏன்னா இந்த 2 லைனுக்கு மேலே யார் வந்தாச்சு? AL. ஆக்சுவலாக அந்த ரெடியூசிங் ஏஜென்டோட லைன் எங்கே இருக்கணும்? எதை நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆக்சைடு லைனுக்கு கீழே இருக்கணும். ஆக்சுவலாக குரோமியம் லைனுக்கு கீழே இருக்கு. அதனால தான் அலுமினியம் இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் குரோமிக் ஆக்சைடு, நாட் ஃபார் CaO அண்ட் MgO. இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ லைன் வந்து எங்கே வரணும்? ஆக்சுவலாக இந்த லைன் ரெடியூசிங் ஏஜென்ட் கீழே இது வந்துச்சு, அதனால இது யூஸ் ஆகாது. ஸோ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அலுமினியம் வந்து எதுக்குன்னு சொன்னால் குரோமிக் ஆக்சைடு, நாட் ஃபார் MgO அண்ட் CaO. இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள். Any metal can reduce the oxides of other metals that are located above it in the diagram. For the formation of chromium oxide lies above that of aluminum, meaning that aluminum oxide is more stable than chromic oxide. Hence, aluminum can be used as a reducing agent for the reduction of chromic oxide. However, it cannot be used to reduce the oxides of magnesium and calcium, which occupy lower the position of than aluminum oxide. புரிஞ்சுதா? அடுத்தது third point. The carbon line cuts across the lines of many metal oxides and hence it can reduce all those metal oxides at sufficiently temperature. Let us analyze the thermodynamically favorable conditions for the reduction of iron oxide by carbon. Ellingham diagram for the formation of FeO and CO intersects around 1000 Kelvin. Below this temperature, the carbon line lies above the iron line, which indicates that FeO is more stable than CO. And hence, at this temperature range, the reduction is not thermodynamically feasible. However, above 1000 Kelvin, carbon lines below the iron line, and hence we can use coke as reducing agent above this temperature. இது எப்படின்னு சொன்னால், எலிங்காம் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த Fe ஃபார்மேஷன் எந்த இடத்துல இருக்குது? எக்ஸாக்டாக இந்த இடத்துல வருது. Fe plus O2 gives FeO, இந்த லைன். அடுத்தது C plus O2 gives CO. இப்படி ஸ்லாண்டிங்காக ஒன்று வருது பாருங்கள். C plus O2 gives CO. இதுதான் CO லைன். இப்போ நம்ம CO வச்சு பார்க்க போகிறோம். Feக்கு CO ஒரு ரெடியூசிங் ஏஜெண்டாக இல்லையான்ட்டு. இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. அது என்னன்னு சொன்னால் C plus O2 gives CO2. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அது கிடையாது. Fe plus O2 gives FeO அந்த லைனையும் C plus O2 gives CO. இந்த ரெண்டையும் பார்த்தா இந்த ரெண்டு லைனும் FeO லைனும் CO லைனும் எக்ஸாக்டாக கீழே இழுத்து பார்த்தீங்கன்னா 1000 கெல்வினில் வந்து கட் ஆகும். இந்த ரெண்டு லைன் நினச்சியும் 1000 கெல்வினில் கட் ஆகும். ஸோ அந்த கட் ஆகிறதுனால இந்த டைம் 1000 கெல்வின் இருக்கும்போது நம்ம எதை யூஸ் பண்ண முடியாது? COவை 1000 கெல்வின் வரும்போது அதனுடைய லைன் மேலே தான் இருக்குது. ஏதாவது CO லைன் வந்து FeOட மேல் லைனில் இருக்குது. ஆனால் அபோவ் 1000 கெல்வின் நீங்கள் நல்லா நகட்டி பாருங்கள். இங்கே 1400 வச்சுக்கிறேன். 400 வச்சுட்டு டி பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்குது? CO லைன் Feக்கு கீழே. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் எங்கே இருக்குது? 800 அந்த ரேஞ்சிலலாம் பார்க்கும்போது CO லைன் எங்கே இருக்குது? Feக்கு மேலே. கெல்வின் கூட கூட இங்கேருந்து இழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் CO லைன் கீழே வந்துடும். 1000 கெல்வினுக்கு அபோவ் வரும்போது அந்த ஸ்லோப் அப்படியே கீழே இறங்கி வந்துடும். ஸோ இந்த என்ன புரியுதுன்னா, கெல்வினை கூட்டினா அந்த ரியாக்ஷனோட டெம்பரேச்சர் லெவலில் 1000 கெல்வின் அபோவ் கூட்டுனா COவை யூஸ் பண்ணணும். பிலோ 1000 கெல்வின் இருந்தால் CO இஸ் நாட் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் FeO. அபோவ் 1000 கெல்வின் CO இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் FeO. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. Ellingham diagram for the formation of FeO and CO intersects around 1000 Kelvin. Below this temperature, the carbon line above the iron line, which indicates the FeO is more stable. CO and hence at this temperature range, reduction is not thermodynamically feasible. However, above 1000 Kelvin, carbon lines below the iron line, and hence we can use coke as reducing agent above this temperature. ஓகே, நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது எலிங்காம் டயக்ராமோட லிமிட்டேஷன்ஸ். எலிங்காம் டயக்ராம்
இப்போ எதுக்கு யூஸ் ஆச்சு, எதுலாம் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அந்த லைனை வச்சே பார்த்துடலாம் எந்தெந்த ஆக்சைடுக்கு எது சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லி. அதுதான் அதனுடைய யூசஸ். இப்போ என்னன்னு சொன்னால் தெர்மோடைனமிக் அந்த எலிங்காம் டயக்ராம் வந்து எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாது அப்படின்னு சொன்னால் அண்டர்லைன் பண்ணிக்கங்க பாருங்க. டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட் மீன்ஸ் ஸ்பீட், எவ்வளோ நேரத்தில் முடியும், 5 மினிட்ஸில் முடியுமா, 1 ஹவரில் முடியுமா, அந்த மாதிரி ரேட் ஸ்பீடை சொல்ல முடியாது. இந்த எலிங்காம் டயக்ராம் வச்சு அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு லைன் இருக்குது, மோர் ஓவர் டஸ் நாட் கிவ் எனி ஐடியா அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் அதர் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன் ஏதாவது சைட் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்ல முடியுமானா அதுவும் சொல்ல முடியாது. ஸோ இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், டஸ் நாட் கிவ் எனி ஐடியா அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் அதர் ரியாக்ஷன்ஸ். Second one, the interpretation of del G is based on the assumption that the reactants are in equilibrium with the products, which is not always true. இப்போ இந்த எலிகான் டயக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஈக்குவேஷனுமே டபுள் ஆரோ தான் போட்டிருக்கும். டபுள் ஆரோ போட்டால் என்ன மீனிங், ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். ஸோ இது ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் தான் எப்போதுமே இந்த ஈக்குலிபிரியம் ப்ராசஸோட டெல் ஜி நாட் வேல்யூ வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈக்குலிபிரியம் ப்ராசஸ்க்கு டெல் ஜி நாட் வேல்யூ எப்போதுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அப்பப்போ. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த லிமிடேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் தான். ஈக்குலிபிரியம் ப்ராசஸ்னால் என்ன சொல்லுவோம், டபுள் ஆரோ போட்டு. ஸோ இந்த ரெண்டும் தான் எலிங்காம் டயக்ராமோட லிமிடேஷன்ஸ். இது அடிக்கடி கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டின்.